மாமியார் வீட்ல இருந்து ரிட்டர்ன் கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு. இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. முன்னாடிலாம் வீட்ல யாருக்காவது பர்த்டேனா பாயாசம் இல்ல கேசரி இதுதான் ஸ்பெஷலா இருக்கும். இப்போதான் புதுசா ஏதோ பண்றாங்க. சரி நம்மளும் டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு கேரட் அல்வா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எப்படி செஞ்சேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்துல நெய் விட்டு ஹீட் ஆன அப்புறமா முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கணும். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு பிரவுன் கலர்ல வந்த அப்புறமா எடுத்துட்டு அதே பாத்திரத்துல துருவி வச்சிருக்க கேரட் சேர்த்துக்கணும். கேரட் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கி வர வரைக்கும் அப்பப்ப கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வத்தி வந்த அப்புறமா ஒரு கிளாஸ் பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கேரட் நல்லா வந்து பால் வத்தி வரும். அந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கணும். சக்கரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா ட்ரை ஆன அப்புறமா லாஸ்டா வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளவுதாங்க, சிம்பிளான சூப்பரான கேரட் அல்வா ரெடி. அதை அப்படியே ஒரு பிளேட்ல மாத்திட்டு கேக் மாதிரி செட் பண்ணிட்டு அது மேல கேண்டில் வச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு லோகி அப்பாக்கு. சாப்பிட்டுட்டு இங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு கோயில் இருக்கு, அங்க போய் சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்டா ஒரு சின்ன கேக் கட்டிங் கூட நேத்து டே பீஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.